ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது மதுரையில் ஆளவாய் பெருமான் மகா பாவமாகிய காம எண்ணம் கொண்ட ஒரு பாவியின் பாவத்தை தீர்த்த சரிதத்தை காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வடநாட்டு பக்கம் அவந்தி என்னும் ஒரு ஊர்ல வேதியர் குலத்துல பிறந்த ஒரு பாவி. வேதியர் குலம்னா பிராமணர்கள். எந்நேரமும் 4 வேதங்களையுமே பாடுறது பாராயணம் பண்றது அவங்களுடைய அதிகமான ஒரு இதுவா இருக்கும். அப்படி அவங்களுடைய மரபுல தோன்றின வாரிசு அவனுக்கு அதிகமான காம எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கு. அவன் என்ன பண்றான், என்ன பண்ணுன்னு தெரியாம இப்படியே இருக்கா. அவனுடைய தாய் மிகவும் அழகு வாய்ந்தவங்க. ஒரு நாள் என்ன நடக்குது, தாய் கூடவே தன்னுடைய மகனுக்கும் இருவருக்குமே புணர்வு ஏற்படும் வகையில் அமைந்தது. இது இப்படியே தொடர்ந்தும் போகுது. ஒரு நாள் என்ன பண்றாரு, அவருடைய தந்தைக்கு இது தெரியுது, தெரிஞ்சும் தெரியாத போல இருக்காரு. இதே போல இன்னொரு நாள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தந்தை பார்த்துடுறாரு. இது மகனுக்கும் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே இனிமே அப்பாவை விட்டு வைக்க கூடாது, இவரை எப்படியாவது போட்டு தள்ளினு முடிவு பண்ணிடுறாரு. தன்னுடைய தந்தையும் கொன்றுறாரு. கொன்று விட்டு அந்த பாவியை அழைத்துக்கின்னு வீட்டில் இருக்கிற எல்லா பொருள்களையும் எடுத்துக்கின்னு அந்த பாவி அழைச்சின்னு கிளம்பிடுறாரு. வேற ஊருக்கு போய் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போற இடத்துல திருடர்கள் வந்துடுறாங்க. திருடர்கள் வந்து இவர் கையில வச்சிருந்த பொற்காசுகள் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவனுடைய தாயாகி அந்த பாவியையும் அழைச்சின்னு போயிடுவாங்க. இந்த பாவி என்ன பண்ணுவான், ரெண்டுமே இல்லாம போயிடுச்சு, நிர்கதியா நிக்கிறமே, என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளித்து இருப்பான். அப்படி தத்தளிக்கும் போது என்ன நடக்கும், இறந்தார் பார்த்தீங்களா அவங்க அப்பா, அவரு இறந்து பேயா வருவார். பேயா வந்து இவருக்கு தொந்தரவு பண்ணுவார். தன்னுடைய மகனை ரொம்ப தொந்தரவு பண்ணுவார். ஒரு கன நேரம் கூட தூங்க விடாம தொந்தரவு பண்ணினே இருப்பாரு. இவரால முடியல, என்ன பண்றதுன்னு தெரியலையே, இதுல இருந்து நான் விடுபடுறேன்னா நான் என்னதான் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கவலைப்படுறாரு. எங்க போனாலும் இதுக்கு முடிவே வரல, என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு. அதே போல அவரால் ஒரு ஆலயத்துக்கும் போக முடியல, சிவ சிந்தனைகளும் நினைக்க முடியல. எது வந்தாலும் இவருடைய எண்ணத்தை தடுக்கிறது. இவர் செய்த வினை நல்ல எண்ணத்தை கூட நினைக்க விடாம தடுக்குது. என்னதான் பண்றது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைத்திருந்தாலு முன்னொரு காலத்துல முற்பிறவி பலன் அவர் இருந்ததால மதுரை என்னும் தலத்துக்கு வந்துடுறார். பாண்டிய நாடு ஆகிய மதுரை அங்க வந்து சேர்ந்துடுறாரு. ஆலயத்துக்கு போலான்னு சொல்லி வந்துன்னு இருக்கும் பொழுது சுவாமியும் அம்பாலும் என்ன பண்றாங்க, ஒருவர் வேடனாகவும் வேடச்சியாகவும் 2 பேரும் உருவம் தாங்கி சூது விளையாடின்னு இருக்கிறாங்க கோபுரம் எதிரில. இப்படி ஆடிக்கொண்டிருக்கும் போது இவர் நடந்து வராரு. அம்பா கிட்ட சுவாமி சொல்றாரு, அதோ வராம்பு ஒரு பாவி, இருக்கத்திலே மோசமான நோயோ பிணியோ தவறுகளோ எல்லாத்துலேயும் மிகவும் மோசமானது இந்த காமம்ன்ற ஒண்ணுதான். அதுல வர பிணிகள் ரொம்ப நம்மளை தாக்கும். எல்லாம் இருந்தாலும் எதையுமே இல்லாம ஆக்கி நடுத்தரில் நிக்க வச்சிரும். அப்படியாப்பட்ட பாவி வரான் தவறு இழைச்சவனு சுவாமி அம்பாளுகிட்ட அவர் செய்த தவறுகளை சொல்றாரு. அவனும் கிட்ட நெருங்கிடுறான். நெருங்கின உடனே சுவாமி கேட்கிறாரு, என்ன முகம் ரொம்ப வருந்தி இருக்குதே, என்ன காரணம் அப்படின்னு கேட்க அந்த பாவி சொல்லுவான். நடந்தது எல்லாம் அந்த பாவி சொல்ல சுவாமி சொல்வாரு, அந்த வேடனாருகிய சிவபெருமான் சொல்வாரு, இதற்கு ஒரு உபாயம் வேணா இருக்குது, உன்னுடைய பிணிகள் எல்லாம் நீங்க நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நீ தினமும் கதிரவன் உதிக்கும் முன்பு அருகம்புல்ல பசுமாட்டுக்கு தரணும்னு சொன்னார். அடுத்து 3 வேளையில 1 வேளை மட்டுமே நீ உணவு எடுக்க வேண்டும். கோயில் எதிரில் இருக்கிற தீர்த்தத்துல 3 வேளையும் குளிக்கணும். மதுரையிலே தங்கி
சிவனடியார்களோட சேர்ந்து கைங்கரியம் செய்யணும், தொண்டுகள் நிறைய செய்யணும், 108 முறை அங்க பிரதட்சணை செய்தியும் இந்த பாவத்திலிருந்து நீ விடுபடுவ அப்படின்னு சொல்றாரு. இந்த பாவத்திலிருந்து நீ விடுபட்டுருவன்ட்டு சொன்ன உடனே சுவாமி கொஞ்ச நேரம் கழிச்சு மறைஞ்சிடுறாரு. மறைஞ்ச உடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ வந்தது இறைவன் தான், நமக்கு எங்கேயுமே எந்த இதுவுமே கிடைக்காத அந்த சிவபெருமானே நம்மளுக்கு திருவருள் கூட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே ஆனந்தம். ஆனா அதுல அம்பாள் ஒன்று சொல்லுவாங்க சுவாமி கிட்ட, இவன் செய்த மாபெரும் தவறுக்கு நீங்க எதுக்கு பிராயச்சித்தம் சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்ப சுவாமி சொல்லுவாரு, அவனுக்கு இத்தனை காலங்கள் ஆகியும் அவனுக்கு வழி யாருமே சொல்லல, இதுல இருந்து அவனால வெளிவர முடியாம தவித்துன்னு இருந்தான். ஆனா இந்த மதுரையை நோக்கி வந்திருக்கான், அதனால நம்மளும் அவனுக்கு ஒரு காப்பா இருந்து இதுல இருந்து விடுதலை தருவதுதான் இயல்புன்னு சொல்றாரு சுவாமி. அதற்கப்புறம் அந்த பாவியும் என்ன செய்யறாரு, தொடர்ச்சியா இறைவன் சொன்னபடி செய்யறாரு. செய்ய செய்ய 3 மாதத்துல எண்ணங்கள் எல்லாம் மாறுது, செய்த பாவமும் போகுது, அவர் ஒரு ஒளி பொருந்திய மனிதனா மாறுறாரு. ஏன்னா அந்த இறைவனே நம்மளுக்கு இறங்கினாரே, இவ்வளோ கேவலக்கட்ட செயல் செய்த எனக்குன்னு அதை நினைத்து நினைத்தே உள்ளமும் உடலும் தூய்மை அடையுது. இப்படி தூய்மை அடைந்து சிறிது காலம் கழித்து இறைவனின் திருவடியே அடைகிறாரு அந்த பாவியாகியவன். நம்ம வாழ்க்கையில போகக்கூடிய தலம் கண்டிப்பாக ஒரு முறையாவது மதுரை கண்டிப்பாக சென்று பார்க்கக்கூடிய தலம். போகாத நபர்கள் அனைவரும் சென்று இறைவனை தொழுவது மிகவும் சிறந்ததாகும். காம எண்ணத்தில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் மதுரையில் இருக்கும் ஆலவாய் பெருமானை நோக்கி வழிபட்டு சூரியன் உதிக்கும் முன்பே பசுவுக்கு உணவு கொடுப்பதும், அருகம்புல் கொடுக்கணும், அடுத்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யறதும், இந்த மாரி சில விஷயங்கள்லாம் நீங்க செய்தீங்களும் இதுல இருந்து விடுபடலான்னு சுவாமி சொல்றாரு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.